எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று 27 ஆண்டுகள் நிறைவுற்று நாங்கள் 28வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்ற நாளிலே இருந்து நாங்கள் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் களம் கண்டிருக்கிறோம். எல்லா தேர்தல்களிலுமே நாங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிய தமிழகம் கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சின்னத்திலேயே போட்டியிட்டிருக்கிறோம். இடையிலே 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் கூட்டணி சின்னத்திலே போட்டியிட்டோம். இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சிறப்பு சின்னம் தனி சின்னம் ஒதுக்க கோரி நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே மனு அளித்து அவர்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கடந்த 15ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உடனடியாக எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிவி சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்று சொன்னால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அங்கம் பெற்றக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு உடனடியே ஓரிரு மணி நேரத்திலேயே சின்னங்கள் வழங்கப்படுகிறது. எனவே தேர்தல் ஆணையம் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் புதிய தமிழகம் கட்சிக்கும் நாங்கள் ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறோம். 2011 அதே சின்னத்தில் தான் போட்டியிட்டோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதுதான் போட்டியிட்டோம். 2021 சட்டமன்றத்தில் தனித்து 61 தொகுதியில் போட்டியிட்டதும் அதில் தான் போட்டியிட்டோம். எனவே அந்த நியாயத்தினுடைய அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிற சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுதான் சரியாக இருக்க முடியும். ஒருவேளை அது ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் அதில் தான் போட்டிடுவோம். எனவே அதை நான் புதிய தமிழக பல பேர் இந்த சின்னமா அந்த சின்னமா என்று தேர்தல் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். அதனால் புதிய தமிழகம் கட்சி இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னம், அதாவது டிவி சின்னத்திலே போட்டியிடுவோம். ஒருவேளை அது ஒதுக்கப்படலை, வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம். எனவே அது தனி சின்னம்தான். எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னம் இல்லை என்பதை நான் அந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா அது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது, மக்களுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது, கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இந்த சின்னம் என்ற குழப்பம் வரக்கூடாது. நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரே சின்னம், ஒரே தொகுதி. அந்த தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் கட்சியினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும். மக்களை பொறுத்த மட்டும் நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக முதல்ல தேர்ந்தெடுத்தோம். எங்களுக்கு ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க. இன்னொரு தொகுதி நிலக்கோட்டையில் 29,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. அதனால் மக்களுக்கு சின்னங்கள் பெரிய அளவுக்கு பொருட்டாக இருப்பதில்லை. எங்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மக்கள் தேடி பிடித்து நிச்சயமாக வாக்களிப்பார்கள். எனவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே யாரும் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை. புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஒன்று நான் பேசுகிறேங்க. அடுத்தது தேர்தல் தேதி அறிவித்த போது தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் பல்வேறு நல்ல கருத்துக்களை நான் முழுமையாக பார்த்த ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் ஆற்றிய உரை.
பல விஷயங்கள் பேசிட்டு வந்தார். அதில் இந்த முறை இந்தியாவில் வந்து ஒரு நாணயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதாவது வந்து பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஆள் பலம் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார். நான் அந்த ஏறக்குறைய அவர் வந்து 3 மணிலேருந்து 4-4:30 மணி வரையிலும் பேசுனதெல்லாம் முழுமையாக நான் பார்த்தேன். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவிப்பு வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. அதை அப்படியே அமலாக்குனாங்கன்னா நிச்சயமாக இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக அண்மை காலமாக தமிழகத்தில் வந்து பணபலமும் அதிகார பலமும் ஆள் பலமும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்தையே வந்து திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கருத்துக்கள், அந்த கொள்கைகள் முழுமையாக அமலாக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து வெற்று அறிக்கையாக போய்விடக்கூடாது, அது அமலாகணும். எந்த காரணத்தை கொண்டு இந்த கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு தவறான வார்த்தை, அந்த வார்த்தை அது ஒழியணும். எந்த விதமான பணபலமோ அதிகார துஷ்பிரயோகமோ இலவசங்களோ எதுவுமின்றி நல்ல வேட்பாளர்களை, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வேட்பாளர்களை, மக்களுக்கு அறிவான வேட்பாளர்களை, மக்களோடு பழகக்கூடிய வேட்பாளர்களை மக்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுப்படக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனவே தேர்தல் ஆணையம், இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி அவர்களும் இதை முழுமையாக அமல்படுத்துவார் என்று நான் கருதுகிறேன். அதே போல் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், மற்ற காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்தியாவுடைய தேர்தல் அதிகாரிகளுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு முழுக்க ஒரு நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.